ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக மாற்றுறதுக்கு அமைச்சர் சங்கரபாணி உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்பிஹெச்எஸ் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் பிஹெச்எஸ்ஸாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்பிஹெச்எஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு சர்க்கரை அட்டை. அதுக்கு சர்க்கரை மட்டும்தான் வாங்க முடியும். பிஹெச்எஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி அட்டை. அதில் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம். அதை பற்றின ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, அரசின் சலுகைகள் பெறும் வகையில் தகுதியுள்ள சர்க்கரை அட்டைகள் அரிசி அட்டையாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லி சங்கரபாணி அமைச்சர் தகவல் சொல்லியிருக்கார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சங்கரபாணி பேசுகையில், உறுப்பினரின் கோரிக்கையை கண்டிப்பாக அரசு பரிசீலனை செய்யும். இந்த ஆண்டு முதல்வர் மு.க. ஸ்டாலினின் அரிசி குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரொக்க பணமாக 3,000 மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கியதால் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சிறப்பாக பொங்கலை கொண்டாடினார்கள். அதனால் தான் உறுப்பினர் அந்த அட்டையை அரிசி அட்டையாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இருக்கும் பட்சத்தில் அந்த அட்டைகள் எல்லாம் அரிசி அட்டையாக மாற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சங்கரபாணி அமைச்சர் தகவல் சொல்லியிருக்கார். இது யாருக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர்ல ஜனவரி 23 சட்டப்பேரவையில் ஒருத்தர் கேள்வி எழுப்பியிருந்தார். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல் திமுக பேசுகையில், அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல நியாய விலை கடைகளில் அரிசி வாங்கி உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் அதிகமாக உள்ளனர் சொல்லியிருக்காரு. அதனால் அவர்களுக்கு வெள்ளை நிற குடும்ப அட்டை வழங்குவதால் அவர்கள் அரிசி வாங்க முடியாத நிலை, அரசு தரக்கூடிய சலுகைகள் வாங்க முடியாத நிலையிலும் உள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தகுதி உள்ள எல்லாருக்கும் அரிசி பெறக்கூடிய அரிசி அட்டையை வழங்க வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கை வச்சார். அதனால சங்கரபாணி அவர்கள் பேசும்போது, சர்க்கரை அட்டை வச்சிருக்க எல்லாருமே அரிசி அட்டையா மாற்றலாம். அவங்க உரிய ஆவணங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அந்த சர்க்கரை அட்டையை அரிசி அட்டையாக ரேஷன் கார்டில் நீங்க மாத்திக்கலாம். இதுக்கப்புறம் உங்களோட அரிசி அட்டையில நீங்க எல்லா கவர்மெண்டோட எல்லா ஸ்கீமும் எல்லா சலுகைகளை நீங்க பெற்றுக்கலாம் மக்களே. அவ்வளவுதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.